திருப்பரங்குன்றம் உங்கள் விஜய் அண்ணா எங்கண்ணே இருக்கீங்க? நீங்கள் தயவு செஞ்சு மேடைக்கு வாங்கண்ணே. இங்கே முருகன் மலையா சிக்கந்தர் மலையா அப்படிங்கிறத ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு வாயை திறங்கண்ணே. வாயை திறந்துடாதீங்க, பாஜக வாயிலே அடிப்பாங்க. வணக்கம். நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரம் தொடங்குகிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த யாருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. ஒரு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சிக்கு தமிழகத்திலிருந்து போகக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரே கட்சிக்கு அதான் தமிழக வெற்றிக் கழகம். QR கோடு மூலம் கிட்டத்தட்ட 5000 பேர் தான் அனுமதி வழங்கியிருக்காங்க. அதுவும் புதுச்சேரியில் இருக்கவங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கியிருக்காங்க. இதில் என்னென்னா அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களை தான் இன்றைக்கி பற்றி பேச போகிறோம். ஏன்னா அவர் ஒரு எல்லாரும் வாடகைக்கு எதை விடுவாங்கன்னு தெரியும். அண்ணன் மட்டும் வாயை வாடகைக்கு விடுவார். ஏன்னா இவர் ஏற்கனவே பேசினது விஜய் பற்றி பேசினாலாம் நிறைய இருக்குது. தலைவருக்கான பண்பு இருக்கா, தற்குறி, கொள்கை இல்லாத தலைவன் அவரே சொல்லியிருக்கிறாரு. இப்போ மீண்டும் அவரை இணைச்சிக்கிட்டு தாவேக்கால பயணிக்கிறாரு. ஆனால் அதே மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தை நல்லா கொண்டு போவாப்புல மனுஷன். ஆனால் கட்சியை அவர் பார்த்துப்பார். இனிமே கட்சி என்ன பண்ணணும் அவருக்கு தெரியும், நல்லா அவர் பார்த்துப்பார். ஆனால் தமிழக கழகத்தை விட்டு வெளியே வந்தார்னா விஜய் என்னென்ன பேசுவார்னு எல்லாத்துக்கும் தெரியும். நானும் எதிர்பார்க்குறேன் அவர் தமிழக வெற்றி கழகத்தை விட்டு வரணும். வெளியே வந்தால் என்னென்ன பேசுவார் விஜயை பற்றி, அப்புறம் ஒரு ஆளா கீழா அதுன்னு பேசுவார். ஆயெழுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி தான். ஒர்க் ஃப்ரம் பொலிட்டீஷியன் விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் பொலிட்டீஷியன், ஒர்க் ஹோம் ஃப்ரம் பொலிட்டீஷியன் தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு தலைவர் நினைவு நாள் வந்தாலோ பிறந்தநாள் வந்தாலோ அவர் அலுவலகத்தில் இருந்து தான் நினைவஞ்சலியோ பிறந்தநாளோ வாழ்த்தோ சொல்லுவார். இல்லைனா ட்விட்டர் மேலே ஒரு ட்விட்டு போட்டு விட்டுருவார். இது எந்த மாதிரி ஒரு கட்சின்னு தெரியலை. இது மாதிரி ஒரு கட்சி லெட்டர் பேடு கட்சி கூட இந்த மாதிரி பண்ணாது. ஆனால் அவர் அந்த மாதிரி பண்ணுறாரு. களத்துக்கு வராமல் இங்கே எந்த போரும் வெல்லாது. அதனால் களத்துக்கு வராத தாவேகாவும் தேர்தல் களத்தில் பெருசாக வெல்லப்போவதில்லை. அதனால் 2026 தேர்தலில் தாவேகா ஒரு பொருட்டே கிடையாது. களத்துக்கானவர்கள் அவர்கள் கிடையாது. வாக்கு கேட்க வருவாங்களோ பெருசாக மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்கள்ட்ட. இந்த மண்ணின் வளங்களை குறித்தோ நாட்டு மக்களின் நிலைகளை குறித்தோ அவர் பேச மாட்டார். ஏன்னா அவருக்கு அது பிடிக்காது. விஜய் அவர்களுக்கு பிடிக்காது. அவர் வரணும், ஜெயிக்கணும், அது மட்டும்தான். முதலமைச்சர் ஆகிடணும், இது மட்டும்தான் அவர் நோக்கமே ஒழிஞ்ச மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுடணும், அவர் முதலமைச்சர் ஆகிடணும், இதுதான் அவர் கனவு. மக்களுக்காக நல்லது செய்ய மாட்டார். ஒரு சின்ன இன்சிடெண்ட், கரூர் பிரச்சனை, அதை பார்த்தே பயந்து ஓடின விஜயா இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு நினைக்கிறீங்க? 100% வாய்ப்பே இல்லை. உள்ளது உள்ளபடியாக ஏற்றுக்கொள்ளும் திராவிட கொள்கை உள்ளவர் தான் நம்ம விஜய் அவர்கள். விஜயை வைத்து பந்தயம் கட்டி விளையாடும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், நாஞ்சில் சம்பத் அவர்கள் 2026 தேர்தலுக்கு அப்புறம் அவங்களே அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க. அடித்து சொல்கிறேன், இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு கட்சி 2 கட்சி தாகலை. அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள்லாம் பல கட்சிகள் தாவி 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 போயிட்டு வந்திருக்கிறாரு. அதனால் அவரை நம்பி தாவேக்கா அவரே பார்த்துப்பார். இனிமேல் என்ன பண்ணலான்ட்டு நாஞ்சில் சம்பத் அண்ணனே பார்த்துப்பார். 2026 தாவேக்கா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி நிற்கும். அவ்வளோதான். தமிழக வெற்றி கழகம் எழுச்சி பெறாது. தமிழகத்தை சேர்ந்தவங்க யாரும் புதுச்சேரிக்கு வரக்கூடாதுன்னு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. அந்த கட்டுப்பாடில் புதுச்சேரி தொண்டர்கள்
எப்படி அவங்க வந்து அணிலாக இருப்பாங்களா இல்லை தற்குறியாக இருப்பாங்களா செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணிக்குள்ளே தெரிஞ்சிடும். பார்த்துக்கலாம்.